வணக்கம். பொங்கல் அப்படிங்கிறது ஒரு அறுவடை திருநாள். நம்ம தமிழ்நாட்டுல பண்டைய காலம் தொட்டு பாரம்பரியமாக கொண்டாடப்படுகின்ற திருநாள் பொங்கல். இந்த பொங்கல்ல நம்ம நன்றி சொல்றோம். யாருக்கெல்லாம் நன்றி சொல்றோம் அப்படின்னா, சூரியன், மழை, பூமி, காற்று, இந்த பூதங்களுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்றோம். ஏன்னா இந்த இயற்கையை சார்ந்துதான் நம்மளுடைய அறுவடை இருக்கு. அதே மாதிரி கால்நடைகளும் நம்முடைய அறுவடையில முக்கிய பங்கு வகிக்கு. அதனால அபரிமிதமான அறுவடைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம இனிப்பு அரிசி செய்யறோம். ஏன்னா அரிசி தானே அறுவடை. அதனால நம்ம படைக்கிறத இனிப்பா படைக்கிறோம். ஏன்னா ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு இப்ப ஸ்டைலா சொல்றோம் இல்லையா, அதுதான் இனிப்பு அரிசி சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா நம்ம இந்த படைத்து நம்ம கடவுளுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்றோம். இந்த பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தொன்று தொட்டு இருக்குன்னு சொல்றோம். தொன்று தொட்டுன்னா எப்போ, எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னா, வருஷம் அப்படிங்கிறதுக்கு நம்மளால எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா குமரி கண்டத்துல இருந்தே இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. குமரி கண்டம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் நம்ம ஐம்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரம் தான். அதுல குமரி தாண்டி இருந்த கண்டம் நீர்கோளால் உள்ள போச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ குமரி கண்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கு, அது கடலுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த சமயத்துல அந்த குமரி கண்டத்துல இருந்து எத்தனை பேர் எந்தெந்த டைரக்ஷனை நோக்கி போயிருப்பாங்க. சோ அவங்க போன எல்லா இடத்துலயுமே அவங்க எதெல்லாம் பின்பற்றினாங்களோ, உணவு முறையா இருக்கட்டும், கால்நடை வளர்ப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு பண்டைய கலாச்சாரமா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்மளே இங்க இருந்து யுஎஸ் போறோம், யூகே போறோம், போன உடனே நம்ம தமிழன் ஒரு வீடு தான் வாங்குவோம். ஏன்னா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி குமரி கண்டம் கடல்ல மூழ்கும் போது அங்க இருந்து தப்பி பிழைத்த அத்தனை தமிழர்களும் எங்கெங்கேயோ எந்தெந்த நிலத்திற்கு பரப்புக்கு போனாங்களோ அங்க ஃபுல்லா தன்னுடைய அத்தனையையும் நிலைநாட்டியிருப்பாங்க. அதுல ஒரு பண்டைய காலமான கலாச்சாரமான ஒரு நிகழ்வு இந்த பொங்கல். சோ இந்த பொங்கலை நம்ம இன்று வரைக்கும் கொண்டாடிட்டு வரோம். இன்றைக்கு வரைக்கும் இந்த பொங்கல்ல நம்ம இயற்கைக்கும் கால்நடைக்கும் நன்றி சொல்றோம். யூஸ்வலா இந்த பொங்கல் எப்பவுமே சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வரக்கூடிய மாதத்தை தான் நம்ம தை மாதம்னு சொல்றோம். தமிழ் பஞ்சாங்கத்தின்படி சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகுது. இப்ப இந்த பொங்கல் நமக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன பிள்ளையில இருந்து காலேஜ் படிக்கும் போதுல இருந்து பார்த்தா ஜனவரி 14 தான் வரும். எப்பவுமே மிடில் ஆஃப் ஜனவரி, அதுவும் ஸ்பெசிபிக்கா ஜனவரி 14 தான் வரும். ஆனா இப்ப இருந்து ஜனவரி 15 வர ஆரம்பிச்சிருக்கு. சோ நீங்க கொஞ்சம் காலங்களை நீங்க பின்னோக்கி பாத்தீங்கன்னா 1862 இருந்து 1934 வரைக்கும் இந்த பொங்கல் அப்படிங்கிற நிகழ்வு ஜனவரி 13 கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1934 பிறகு 2007 வரை நம்ம 2024 அதனுடைய அகலங்களை பொறுத்து மாறி இருக்கு. ஆனா 2007 வரைக்கும் ஸ்பெசிபிக்கா நம்ம ஜனவரி 14 தான் கொண்டாடி இருக்கோம். இப்போ இந்த 2026 இருந்து இப்ப இருந்து 2080 வரைக்கும் இனிமேல் இந்த பொங்கல் ஜனவரி 15 தான் நிகழும். அதுக்கப்புறம் 72 ஆண்டுகளுக்கு பிறகு, ஓகேவா, 2081 முதல் அடுத்த 72 ஆண்டுகள், அதாவது 2153 வரைக்கும் பொங்கல் ஜனவரி 16 தள்ளி போகும். சோ
1934க்கு முன்னால வந்து ஜனவரி 13 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2007 வரைக்கும் ஜனவரி 14 நடந்துச்சு. 2007 இருந்து 2024 வரையில அதிக அகலம் வந்து அந்த ஜனவரி 14 விழுந்திருக்கு, மாறி வந்திருக்கு, 14 விழுந்திருக்கு. மாறி மாறி நடைபெற்ற நிகழ்வு. இப்ப இருந்து ஜனவரி 15க்கு பொங்கல் மாறுது. இது வந்து இன்னும் 72 வருடம் தொடரும். அதுக்கப்புறம் ஜனவரி 16 போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னா, இந்த மகர ராசிக்கு நுழையிற நிகழ்வு தான் நம்ம வந்து பொங்கல்னு சொல்றோம். சோ தனுஷ ராசியில இருந்து சூரியன் மகர ராசிக்கு போகுது. ஓகேயா? சோ இந்திய பஞ்சாங்கத்தோட நேர கணக்கீட்டின்படி ஆங்கில நேரம் அல்லது உலக நேரத்தை காட்டிலும் சூரியன் ஒவ்வொரு ஆண்டும் 20 நிமிடங்கள் தாமதமாக தனுச ராசியிலிருந்து மகர ராசிக்கு நுழைகிறது. இவ்வாறு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியன் 1 மணி நேரம் தாமதமாக மகர ராசியில் நுழைகிறது. அதாவது 72 வருடங்களில் ஒவ்வொரு சுழற்சியிலும் சூரியன் 1 நாள் தாமதமாக மகர ராசியில் நுழைகிறது. சோ இதோட தாமதம் தான் நம்மளுடைய பொங்கலோட தேதியில ஏற்படக்கூடிய மாற்றம். சோ தனுஷ ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்லும் போது அது வந்து தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி தொடங்குது பயணத்தை. அந்த மாதிரி வடக்கு நோக்கி போகும்போது அந்த தெற்குல இருந்து அதோடைய செழிப்பு, அதோடைய அறுவடை, மிகுதி, எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே தை பிறக்கிறத ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா, ரொம்ப ஒரு ஃபாண்டிங்கா பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு காரணம் இதுதான். இந்த தெற்கு டைரக்ஷன்ல இருந்து வடக்கு நோக்கி போறதுனால எல்லாத்துலயும் ஒரு பிளசன்டான ஈவென்ட்ஸ் நடக்கும். அதனாலதான் இப்ப இந்த மாதிரி 20 நிமிடங்களோட தாமதம் வந்து நமக்கு பொங்கலுடைய தேதியை மாற்றிக்கொண்டே வருகிறது.